வெல்கம் டு மிஷன் நோபடி சிவானி. நம்ம பார்க்க போகிற மூவி வந்து சாவேஜ் கிரேஸ் 2007 ரிலீஸ் ஆன ஒரு ஃப்ரெஞ்ச் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போட்டுக்கணும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்பரான்னு சொல்லிட்டு ஒரு விமன் இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டான ப்ரூக்ஸ் அண்ட் அவங்களுக்கு பிறக்கிற ஒரு பையன் ஆண்டனி. அண்ட் இவங்களோட இந்த லைஃப் எப்படி போகுதுன்றது இந்த படத்தோட கதையை. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பார்பரான்ற அந்த விமன் வந்து பார்க்க அட்ராக்டிவாக சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அவங்களோட ஹஸ்பண்ட் ப்ரூக்ஸ் வந்து அவருக்கு ஒரு பயம் இருந்தது. எங்கே வேறு ஏதாவது ஒரு மென் கூட வந்து நம்ம ஒய்ஃப் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி அவங்க இல்லை, லாயலாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் டேஸ் போக 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 ஒரு பையன் பிறகுறான் ஆண்டனி. பிறந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூக்ஸ் வந்து நம்ம பார்பராவை சீட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, சீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு விமன் கூட போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டனி வளர நம்ம பார்பரா கூட அந்த மதர் அண்ட் அந்த சன்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, நடுவில் எப்படி மாறுது அப்படின்றது இந்த படத்தோட இந்த கதையே. இந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாதனால சம் கைண்ட் ஆஃப் ஒரு அவனுக்குள்ளே நிறைய விஷயங்கள், இந்த ஹாலுசினேஷன், இந்த மாதிரி நிறைய அவனுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன குறைகள்லாம். ஓகேங்களா, ஒன்றும் பெருசாக இல்லை, சின்ன சின்ன குறைகள். அதில் அவன் எப்படி மாறுறான், அதாவது வந்து ஒரு பையனோட அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு திசையில் போயிடுறாங்க, பையனை கண்டுக்காமல். ஸோ அந்த பையன் ட்ராமடைஸ் ஆகிட்டு அவன் லைஃபை எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத இந்த படத்தில் இருக்கிற. இந்த படம் வந்து இந்த 18+ லிஸ்ட்டில் இருந்தது. ஆனால் வந்து 18+ சீன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை இதில். அதே மாதிரி வந்து படமும் ஸ்லோவாக போகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நான் பார்க்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் 18+ லவராக இருந்தீங்கன்னா, அப்படி இல்லை ஒரு ட்ராமா பார்க்கணும், கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 1.5 டோனர் தான் தருவேன், கம்மி ரேட்டிங் தான். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மிஷன் நோபடி சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.